வணக்கம். யாவர்க்கும் உரைப்போம்ல. தீர்க்க சுமங்கலி வரம் அருளும் காரடையான் நோன்பின் புராண கதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நோன்பு வருகின்ற வெள்ளிக்கிழமை 14/3/2025 அன்னைக்கு நடைபெறப் போகுது. மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் வேளையில் தான் இந்த நோன்பு அனுஷ்டிக்கப்படும். ஏன் இந்த நோன்புக்கு சாவித்திரி நோன்பு காரடியா நோன்புன்னு பேர் வந்ததுன்னா அதுக்கு அற்புதமான கதை இருக்குது. அதை நாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அஸ்வபதி என்ற மன்னனுக்கு மகளாக பிறக்கிறாங்க சாவித்திரி. இந்த சாவித்திரி ஒரு முறை தனது தோழிகளோட வனத்திற்கு போகிறாங்க. அங்கே சாளுவ தேசத்து மன்னனின் மகனான சத்தியவானை பார்க்குறாங்க. சத்தியவானின் தந்தை சிறப்பாக ஆட்சி பண்ணுறார். அவருக்கு வயோதிகத்தால் கண் பார்வையை இழந்து விடுகிறார். இந்த கண் பார்வை அவருக்கு போனதால் அவரோட எதிரிகள் எல்லாம் அதை ப்ளஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டு அவரை ஏமாற்றி நாட்டை பறிச்சுண்டு அவங்க குடும்பத்தையே காட்டுக்கு விரட்டி விட்டுடுறாங்க. இந்த கதையெல்லாம் சாவித்திரிக்கு தெரிஞ்சதுமே இந்த சத்தியவான் மேலே மிகுந்த கருணை வந்துடுது, அன்பு வந்துடுது, பக்தி வந்துடுது. அதனால் இவரையே நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாங்க சாவித்திரி. இந்த சத்தியவானுக்கு ரொம்ப ஆசை தான், நாம் மறுபடியும் போய் சண்டை போட்டு மீட்டு எடுத்து நம்ம அரண்மனையில் வாழணும், நம்ம அம்மா அப்பாவை சிறப்பாக வாழ வைக்கணும்னு எண்ணம் தான். ஆனால் இந்த வயசான அம்மா அப்பா, கண் பார்வை இல்லாமல் கஷ்டப்படுற தந்தை, இப்படி இருக்க நிலைமையில நாம் இவங்களை எங்கே நாம் விட்டுட்டு நாம் போய் அங்கே வேலை பார்க்கறதுன்ற கவலையிலேயே அம்மா அப்பாவை பொறுப்பாக வனத்திலேயே இருந்து பார்த்துக்கிறார். இதனால் சாவித்திரிக்கும் இவர் மேலே கருணை தன்னோட அப்பா கிட்ட போய் கேட்குறாங்க. அப்பா, நான் இந்த மாதிரி சாளுவ தேசத்தில் ஆட்சி புரிந்து வந்த மன்னனோட பையனை தான் நான் விரும்புகிறேன், நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறாங்க. மகளுடைய விருப்பத்துக்கு மாறுதல் இல்லாமல் ஓகே சொல்லிடுறார் அவங்க அப்பா. சத்தியவானுக்கும் சாவித்திரிக்கும் சிறப்பாக கல்யாணம் நடக்குது. அரண்மனையில் பல பணிப்பெண்களை வச்சுட்டு சிறப்பாக வாழ்ந்த சாவித்திரி என்னதான் இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் வீட்டில் வாழ்வது தானே முறை அப்படின்றதால இந்த காட்டுக்கே எவ்வளோ இன்னல்களையும் தாங்கி கொண்டு மாமியார் மாமனாரை பயபக்தியோடு பார்த்துட்டு கணவர் கூடயே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. சாவித்திரியும் சத்தியவானும் காட்டுக்கு போகிறாங்க விறகு எடுக்க. ரொம்ப நேரம் வேலை செஞ்சதால் சத்தியவானுக்கு ரொம்ப டயர்டாயிடுது. அம்மா, நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன், ஓய்வு எடுக்கிறேன்னு சொல்லி படுத்து தூங்குறார். அந்த தூக்கத்திலேயே யமதர்மராஜா சாவித்திரியோட கணவன் உயிரை எடுக்கிறார். எடுத்துன்னு போகிறத பார்த்துடுறாங்க சாவித்திரி. அவங்க சிறந்த பதிவிரதை, அதனால் அவங்களால அந்த சக்தியால் பார்க்க முடியுது யமன் தன்னுடைய கணவன் உயிரை எடுத்துன்னு போடுறான் அப்படின்றத. பின்னாடியே துரத்திகிட்டே போகிறாங்க. யமதர்மராஜா, நில்லுங்கள் நில்லுங்கள், என்னோட கணவன் உயிரை கொடுங்கன்னு. அவர், அடடா, இந்த பெண் கண்ணுக்கு எப்படி நம்ம தெரியிறோம்? ஏமா, உயிரை எடுக்கிறது தான் என்னோட வேலை, நீ இந்த மாதிரிலாம் என் கூடலாம் வரக்கூடாது, போ, நான் அதெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விடாமல் சாவித்திரி ஓடி போய் அவருடைய காலில் நமஸ்காரம் பண்ணி அழறாங்க. எல்லா பெண்களையும் என்னன்னு சொல்லி வாழ்வாங்க? தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லுவாங்க இல்லையா, அதே வார்த்தையை சொல்லி வாழ்த்திடுறாரு யமதர்மன். பார்த்தீங்களா, நீங்களே தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லிட்டு என் கணவர் உயிரை எடுத்துன்னு போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னதும் யமதர்மராஜா சொல்கிறார், அம்மா, எடுக்க சொல்லி தான் எனக்கு ஆர்டர், அதுதான் என் டியூட்டி. இந்த உயிரை திருப்பி கொடுக்கறதுக்கான பவரோ ரூலோ எனக்கு கிடையாதுமா. இப்படி நான் செஞ்சிட்டேன்னா நான் தண்டிக்கப்படுவேன். வேணாம்மா, தயவு செய்து வேற ஏதாவது வரம் கேளுமா, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாராம். சரி, அப்போனா எனக்கு 100 குழந்தைகள் பிறக்கணும். அந்த 100 குழந்தைகளையும் கண் குளிர என்னோட மாமனார் மாமியார் பார்க்கணும். என் கணவரும் நானும் சந்தோஷமாக வாழணும்னு கேட்குறாங்களாம். அப்படியே தந்தோம் அப்படின்னு சொல்லிடுறார் யமதர்மன் அந்த ஃப்ளோவில். ஆஹா, இப்போ நீங்கள் தந்தோம் சொல்லிட்டு என் கணவரோட உயிரை எடுத்துன்னு போனால் எனக்கு எப்படி 100 குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு கேட்டதும், ஆஹா, இவ என்ன ஒரு சாதுரியமான பெண், தன்னுடைய சாதுரியத்தால் இப்படி ஒரு புத்திசாலித்தனமான வரத்தை வாங்கிட்டாளேன்னு பாராட்டிட்டு, சரிம்மா, உன்னுடைய பதிவிரத தன்மைக்காகவும் உன்னோட புத்திசாலித்தனமான இந்த வரத்துக்காகவும் நான் உன்னுடைய கணவன் உயிரை இங்கேயே விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லி பூமியிலே விட்டுட்டு போயிடுறார் யமதர்மராஜா. இந்த சாவித்திரிக்கும் யமதர்மனுக்கான போராட்டம் 1.5 மணி நேரம் நிகழ்ந்தது. அதனால தான் இன்றும் மனிதர்கள் இறந்து விட்டா 1.5 மணி நேரம் கழிச்சு தான் அந்த பிரேதத்துக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்களாம் நம்ம பூமியில். இந்த மாதிரி தான் உருவானது இந்த காரடையான் நோன்பு. கணவன் உயிர் திருப்பி கிடைச்சதால சந்தோஷத்தில் போய் பார்வதி தேவிக்கு தன் கையில் இருந்த அரிசியை மாவா உடைச்சு வெல்லம் போட்டு களி மாதிரி கிண்டி அதை அடையாக தட்டி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணாங்க சாவித்திரி தேவி. அதனால தான் இந்த நோன்பு சாவித்திரி நோன்பு, காரடையான் நோன்புன்ற பெயர் வந்தது. இதுதான் காரடையான் நோன்பின் கதை. இந்த நோன்பை சுமங்கலி பெண்கள் கடைபிடித்தால் அவர்களது கணவர்கள் தீர்க்க ஆயுசோடு வாழ்வார்கள் என்பது ஐதீகம். நன்றி.